ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெய்ய காலம் இல்லையா, அரிசி வத்தல் எவ்வளோ ஈஸியாக போடலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 பச்சை மிளகா, தேவைக்கேற்ப உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கலாம். அதில் எலுமிச்சம்பழத்தை ஒரு 3 பழம் புழிஞ்சுக்க போகிறேன். நான் ஒரு 1/2 கிலோ மாவு யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த பச்சை மிளகா, உப்பு, எலுமிச்சம்பழத்தை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். நான் 1 கிலோ பச்சை அரிசிக்கு 200 ஜவ்வரிசி போட்டு மிஷினில் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்திருக்கேன். மாவு இது மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். நல்லா இப்போ கொதிக்கிறது. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இதை கலந்துக்கலாம். கொஞ்சம் ஆறின உடனே நல்லா பசைஞ்சு நம்ம குழல் அது மாதிரி புழிஞ்சிக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு 2 நாள் நல்லா காஞ்சாலே போகிறோம். நல்லா காஞ்சிடுறது. நல்லா காஞ்சிடுத்து பாருங்கள். மறுநாளைக்கும் இதே மாதிரியே பட்டையாகவும் இந்த மாதிரி குச்சி குச்சியாகவும் இந்த மாதிரிலாம் விதமாக புழிஞ்சிக்கலாம் கவத்தலில். இப்போ நம்ம பொரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டிலையே செஞ்சுருக்கிற வத்தல். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.